உடல் உறுப்பும் பாவமும். நாம் எல்லோரும் அறிந்தவாறு மனிதர்களுக்கு 5 புலனுறுப்புகள் உண்டு. அந்த 5 புலனுறுப்புகள் தான் நமது மனதிற்குள் எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கின்றது. இந்த 5 புலனுறுப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் புண்ணியம் போய் சேரும். அதே சமயத்தில் தீயவைகளுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக பாவம் தான் வந்து சேரும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த 5 புலனுறுப்புகளில் இன்று ஒரே ஒரு புலனுறுப்பை பற்றி தான் நாம் தியானிக்க போகின்றோம். அதுதான் வாய். இந்த வாய் வழியாக பாவத்தை நாம் எவ்வாறு செய்கின்றோம் என்பதை பற்றி இன்று நாம் தியானித்து பார்ப்போம். தூய பவுல் பொதுவாகவே பாவம் செய்வது எந்த விதத்தில் மனிதருக்கு நடக்கிறது என்று பேசுகின்றார். ஆனால் நாம் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் இன்று தியானித்து பார்ப்போமே. வாயை பொறுத்தவரை பொருள் இல்லாமலேயே சில பாவங்களை அது செய்கின்றது. தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் இல்லாமலேயே சில பாவங்களை செய்கின்றது. அப்படி என்ன பாவம்? முதலாவதாக மற்றவரை பற்றி புரணி பேசும் பொழுது அது ஒரு பாவமாக இருக்கின்றது. இரண்டாவதாக பொய் சொல்லி அடுத்தவரது வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது அதுவும் வாய் வழியாக செய்யும் பாவமாக அமைகிறது. மூன்றாவதாக பிறரை ஏளனமாக பேசும் பொழுது அதுவும் வாய் வழியாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. நான்காவதாக கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது அதுவும் வாய் வழியாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. இங்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று கேட்டால், வாயில் ஏதாவது அடக்கி வைத்து இந்த பாவங்களை செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை. பொருளே இல்லாமல் இந்த பாவங்களை எல்லாம் வாய் செய்து கொண்டு தான் இருக்கின்றது. உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பொருளை வைத்து வாய் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன? முதலாவதாக நம் நாட்டை பொறுத்தவரை மது. இது எப்பேற்பட்ட பாவத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை எல்லா வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் அறிவார்கள். இரண்டாவதாக புகையிலையை வைத்துக்கொண்டு எந்தெந்த வடிவத்தில் அதை வாயில் அடக்கி வைத்துக்கொண்டு அதனால் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை எல்லோருமே அறிகின்றார்கள். மூன்றாவதாக போசன பிரியம். நம் மனதிற்கு நினைத்ததையெல்லாம் வாயிலிட்டு அரைத்து கொண்டே இருப்பது. எப்படியெல்லாம் உண்டு உடம்பை பெருக்க வேண்டுமோ அப்படி பெருக்கிக் கொள்வது. இதுவும் ஒரு சாவான பாவம் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்ந்தவர்களே, வாய் வழியாக பொருள் இல்லாமலும் பாவம் நடக்கிறது, பொருளோடும் பாவம் நடக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து வாயை கட்டுப்படுத்தி பாவத்தை குறைப்போம்.